வாக்குத்தத்த வார்த்தை ஏசாயா 54:4 வசனத்தினுடைய முதல் பகுதி. ஐசாயா சாப்டர் 54 verse 4. பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நானாதே, நீ லட்சை அடைவது இல்லை. ஆண்டவர் நம்மளை பார்த்து நீ பயப்படாத, ஏன்னா நீ வெட்கப்படுவது இல்லை. யூ வில் நாட் பி அஷேம்ட். இனி உனக்கு வெட்கம் இல்லை, அதனால நீ என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியது இல்லை. நானாதேனா சிலர் ஒரு மாதிரி வெட்கப்பட்டுக்கிட்டு உள்ள ஒரு விதமான அந்த ஒரு ஒரு இது இருந்துக்கிட்டே இருக்கும் பாருங்க. ஐயோ இப்படிலாம் நடந்துருச்சே, நான் என்ன செய்வேன், நான் ஏது பண்ணுவேன் அப்படின்னு. அப்படி நானாதே லட்சை அடைவதில்லை அப்படின்னா நீ அவமானப்படுவது இல்லை, நீ வெட்கமடைவதும் இல்லை, நீ அவமானப்படுவதும் இல்லை. நீ ஆகையினால் பயப்பட வேண்டியதும் இல்லை. ஒரு ஓரத்தில் யோசித்து கொண்டு ஒதுங்கி நிற்க வேண்டிய அவசியமும் இல்லை. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அவர் வெளிப்பட்டிருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லப்படும் போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமை வெட்கம், இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமை அவமானம். நீங்கள் முந்தைய வசனம் பிந்தைய வசனங்களெல்லாம் வாசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு வெட்கம் எந்த அளவுக்கு அவமானம் என்பதை ஒரு ஹியூமன் லைஃப் ஸ்டைலில் இருந்தே தீர்க்க தரிசனமாய் கத்த சொல்லி வச்சிருக்கிறார். வெட்கம்னா எது மாதிரி வெட்கம் தெரியுமா? மலடு, அதனால உண்டாகிற அவமானம் வெட்கம். அப்புறம் கைவிடப்பட்ட சூழல், அனாதை என்கிறதான நிலை, அதனால ஏற்படுகிறதான வெட்கம், அவமானம், டிஸ்கிரேஸ். ஸோ இப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படித்தான் இருந்தாங்கன்னு சொல்லி அவங்க நிலைமையை சுட்டி காண்பித்து, இனி அந்த நிலைமை அல்ல, இனி உனக்கு மலடு இல்லை, இனி உனக்கு அனாதை என்கிற நிலைமை இல்லை, இனி உனக்கு கைவிடப்பட்ட நிலைமை இல்லை. ஆகையினால் பயப்படாத, நீ வெட்கப்படுவது இல்லை, நானாதே, நீ லட்சியடைவது இல்லை. யோசிச்சு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பில் போய் இருக்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள் எதிரிகளின் கையிலே சிக்குண்டு இருக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும். இந்த இடத்துல நான் சொன்ன அந்த 3 காரியத்தை திருப்பி உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அவங்களுடைய நிலைமையை எப்படி இங்கே சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்னா, மலட்டுத்தன்மை அப்படின்னா கனி கொடுக்காத தன்மை. திருமணமான ஆண் பெண் கணவன் மனைவிக்கு குழந்தை இல்லைன்னா அந்த மனைவியை பார்த்து சொல்கிறாங்க மலடி, மலட்டுத்தன்மை உடையவர். ஏன்னா அவங்க கனி கொடுக்கல. இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவோ பிரயாசப்பட்டும் எவ்வளவோ காரியங்கள் அவங்க செய்தும் மலட்டுத்தன்மை, கனி கொடுக்கிற ஆசீர்வாதம் நிறைந்த அப்படி ஒரு அனுபவம் இல்லை. கைவிடப்பட்ட நிலைமை. கைவிடப்பட்ட ஒரு ஆளை குறித்து யோசிச்சு பாருங்க. கைவிடப்பட்ட ஆள் எப்படி இருக்கும்? கரம் பிடித்து காலம் முழுவதும் அவங்க கூட இருப்பேன், உன்னை பாதுகாப்பேன், உன்னை நடத்தி வருவேன், உனக்கு தேவைகளுக்கு கொடுப்பேன், உன்னை நான் எல்லாம் பார்த்துக்குவேன்னு சொல்கிற ஒரு ஆள் திடீர்னு நட்டாத்தில் கைவிட்டுட்டு போயிட்டா அந்த சூழல் எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. அப்போ கைவிடப்பட்ட ஆள் போல தான், கைவிடப்பட்ட ஒருவரை போல இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமை, கைவிடப்பட்டவர்களை போல இருந்தார்கள். அப்புறம் அவர்களுக்கு அனாதை என்கிறதான நிலை, அனாதையை போல இருக்கிறாங்க. அனாதைன்னா தெரியும், தாய் தகப்பன் இல்லாத ஒருவரை நாம் என்ன சொல்லுவோம்? அனாதை. இப்போ இங்கே இவர்களை குறித்து அங்கே சொல்லப்பட்ட காரியமும் அதுதான். அவர்கள் அனாதையை போல என்ன செய்கிறாங்களாம்? இருக்கிறாங்களாம். அவங்களுக்குன்னு ஒரு தாய் தகப்பன்
இருந்தது போல இல்லை, அவர்களுக்கு இருந்தவர்களும் இப்ப இல்லை. அப்படிங்கிற சூழல்ல ஒரு அனாதையை போல இருக்கிறார்கள். இப்ப இந்த மலட்டு தன்மையில் இருக்கிறாங்க, கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க, அனாதையை போல இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்களை பார்க்கிறவர்கள் என்ன சொல்லுவாங்க? ரொம்ப அவங்கள அவமானப்படுத்துவாங்க, ரொம்ப அவங்கள கேலியும் கிண்டலும் செய்வார்கள், அவங்களை அதிகமா வேதனைப்படுத்துவாங்க, அவங்கள அதிகமா கஷ்டப்படுத்துவாங்க. இருதயத்தில் காயம் உண்டாயிருக்கும். யாரையும் தலை நிமிர்ந்து பார்த்து பேச முடியாது, யாரிடத்திலும் தலை உயர்த்தி நிமிர்ந்து நிற்க நேருக்கு நேர் முடியாது. ஏன்னா அவங்களுக்கு சூழ்ந்திருந்ததெல்லாம் என்னது? அவமானம், நிந்தை, இவைகள் தான் அவர்களுக்கு அதிகமாக இருந்தது. இப்படிப்பட்ட சூழல்ல தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உன்னை தேடி நான் வந்துட்டேன், இப்ப நீ பயப்படாத, நீ வெட்கப்படுவது இல்லை, நீ நானாதே, நீ லட்சிய அடைவது இல்லை. நாம கூட ஒருவேளை கனி கொடுக்க முடியாத ஒரு மலட்டு தன்மையில இருந்திருப்போமானால், கைவிடப்பட்ட நிலைமையில இருந்திருப்போமானால், நாம கூட ஒரு அனாதை என்கிறத அந்த நிலைக்கு தள்ளப்பட்டவர்களைப் போல இருந்திருப்போமானால், இன்னைக்கு நம்மளை பார்த்து கர்த்தர் வாக்கு பண்றாரு, இஸ்ரவேலே, என் ஜனமே, என் பிள்ளையே, என் சபையே, அல்ஃபா ஒமேகா அசம்பிளியே, நீ பயப்படாத, நீ வெட்கப்படுவது இல்லை, நீ நானாத, நீ லட்சிய அடைவது இல்லை, உனக்கு இனி வெட்கமல்ல, உனக்கு இனி அவமானமும் இல்லை அப்படின்னு கர்த்தர் சொல்றார். எத்தனை பேர் இதை ஆமேன்னு சொல்லி ஏற்றுக்கொள்கிறீர்கள்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இப்ப இந்த 4வது வசனத்துடைய பிற்பகுதி முதல் வசனத்தை நமக்கு பூஸ்ட் பண்ணி கொடுக்குது. முதல் பகுதியை, 4வது வசனத்தினுடைய பிற்பகுதி முதல் பகுதியை பூஸ்ட் பண்ணுது. எப்படி பாருங்க, உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து, ஏற்கனவே ஏற்பட்டதான அந்த வாலிபம், அன்னைக்கு ஏற்பட்டதான வெட்கம் இருக்கு பாருங்க, அந்த வெட்கத்தை நீ இப்ப என்ன செஞ்சிடணும்? மறந்துரு. உன் விதவை இருப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய். கைவிடப்பட்ட அந்த நிலைமைய, அந்த விதவை என்கிறதான கோலத்தை இனி நீ என்ன செய்ய வேண்டாம்? நினைக்க வேண்டாம். புரியுதா உங்களுக்கு? நீ மறந்துரு, நீ நினைக்க வேண்டாம். ஒன்றை புரிந்து கொள்ளுகிறேன், நீங்களும் அவற்றை புரிந்து கொள்ளுங்கள், பழச நினைக்காதீங்க. அதைத்தான் ஆண்டவர் சொல்ல வர்றார். ஏற்கனவே நடந்ததை என்ன செய்யாதீங்க? நினைக்காதீங்க. ஏற்கனவே கடந்து வந்த பாதைகளில் ஏற்பட்டதான கரடு மேடு பாடு, இதை என்ன செய்யாதீங்க? நினைக்காதீங்க. ஏற்கனவே பட்ட அவமானத்தை நினைக்காதீங்க. ஏற்கனவே கடந்து வந்த நிந்தைகளை நினைக்காதீங்க. அதையே நினச்சி 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 அதுலேயே தோண்டு போய் உட்காராதீங்க. இப்போ கர்த்தர் வேறு விதமாய் உங்களுக்காக கிரியை செய்யும்படி இறங்கி வந்திருக்கிறார். ஆகையினால தான் சொல்கிறாரு, பயப்படாத, நீ வெட்கப்படுவதில்லை, நானாத, நீ அவமானம் அடைவது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நானாத, நீ லட்சியம் அடைவதில்லை அப்படின்னு சொல்றார்ல. சொல்றதுக்கு சில காரணங்கள் உண்டு பாருங்க, சில காரணங்கள் உண்டு. அதுல 3 காரணங்களை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். 1, 54:5 வாசிங்க. உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் என்னப்படுவார். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்கு? Your maker is your husband, your creator is your husband. முந்தைய வசனங்கள் எல்லாம் பார்த்தோம், மலடு, அப்புறம் விதவை, கைவிடப்பட்டவள், இப்படி பல காரியங்களை சொல்லிட்டு இங்க 5வது வசனத்துல வரும்போது சொல்றாரு, உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், your husband.
அப்படின்னா நீ மணவாட்டி, ஆனா மலடு, கனி கொடுக்கிற அனுபவம் இல்லை, அப்புறம் கைவிடப்பட்ட நிலைமை, அப்புறம் விதவை, அப்புறம் இது மாதிரி சில காரியங்களெல்லாம் சொல்லிட்டு இப்போ சொல்றாரு லெட் இட் பி, அதெல்லாம் போகட்டும். மலடா பரவாயில்ல, நீ விதவையா பரவாயில்ல, நீ கைவிடப்பட்டவளா பரவாயில்ல, என் மணவாட்டியே உன்னுடைய மணவாளன் நான் தான்னு சொல்றார். அப்படின்னா ஒன்றை புரிந்து கொள்கிறோம், பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை, நானாதே நீ இச்சை அடைவதில்லை என்று சொல்வதற்கான காரணம் நமக்கு ஒரு வாழ்க்கை உண்டு. அல்லேலூயா. தேவன் நமக்கு ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவர் நமக்கு ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறாரு. நம்ம வாழ்ந்திருப்போம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நம்ம வாழ்ந்திருப்போம், நம்ம வாழ்ந்திருப்போம். உன்னுடைய மணவாளன் நான் தானே, அப்போ உனக்கு ஒரு வாழ்க்கையை நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? வச்சிருக்கிறேன். மணவாட்டியாகிய சபையே, உன்னை யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லியிருக்கலாம், எப்படிப்பட்ட பாதையை வேணாலும் நீ கடந்து வந்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் உனக்கு ஒரு வாழ்க்கையை மீண்டும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்புனுடைய வாழ்க்கையை நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா, யோசேப்புக்கு தேவன் வாழ்க்கையை வைத்திருந்தார். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் யோசேப்பு சந்தித்த எல்லாமே பலவிதமான போராட்டங்கள், யோசேப்பினுடைய வாழ்க்கையில் கனி கொடுக்காத அனுபவம், யோசேப்பினுடைய வாழ்க்கையில் எங்கே போனாலும் சிறையிருப்பு, யோசேப்பினுடைய வாழ்க்கையில் கூட பிறந்தவங்களே எதிராளிகளாய் மாறின சூழல். இப்படி யோசேப்பினுடைய வாழ்க்கை முழுவதுமே இனி ஒரு வாழ்க்கை இல்லைங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் காலம் வந்தது, யோசேப்புக்கு தேவன் ஒரு மேன்மையான வாழ்க்கையை வைத்திருந்தார். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு இந்த வாக்குத்தத்த ஆராதனையில் உட்கார்ந்துருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறார். அது மேன்மையானது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கை ஏற்கனவே இருந்ததான பாஸ்டில் முடிஞ்சு போகிறதல்ல, இனி வரப்போகிறதான ஃபியூச்சரில் அது மேன்மையான வாழ்க்கையாக இருக்க போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமாம். இப்போ நம்ம எல்லாரும் இதை சொல்ல போகிறோம், ஐ ஹாவ் அ பெட்டர் லைஃப். சொல்லுங்க பார்க்கலாம். ஐ ஹாவ் அ பெட்டர் லைஃப். எனக்கு ஒரு சிறந்த வாழ்க்கையை தேவன் வைத்திருக்கிறார். ரெண்டாவது, பயப்படாத நீ வெட்கப்படுவதில்லை, நானாதே நீ லட்சியம் அடைவதில்லை என்று சொல்வதற்கான அடுத்த காரணம் என்ன தெரியுமா? 5வது வசனத்தினுடைய பிற்பகுதியை வாசிக்கும் போது, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர். எல்லாரும் சொல்லுங்க, இஸ்ரவேலின் பரிசுத்தர் என் மீட்பர். வெட்கப்படுவதில்லை, லட்சியம் அடைவதில்லை சொல்வதற்கான காரணம் இதுதான். ஏன்னா அவர் என் மீட்பர். அப்ப இதுல இருந்து ஒன்றை தெரிந்து கொள்கிறோம், நமக்கு மீட்பு உண்டு. God is going to redeem us. அல்லேலூயா. நம்மளை ஆண்டவர் மீட்டெடுக்கிற தேவன். அவர் நம்மளை மீட்டெடுப்பார். எதிலிருந்து? பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, எல்லாவற்றினின்றும் நம்மளை அவர் மீட்டெடுப்பார். அல்லேலூயா. இப்போ அப்படியே யோசேப்பை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோசேப்பினுடைய வாழ்க்கையில் எத்தனை படுகொலி, யோசேப்பினுடைய வாழ்க்கையில் எத்தனை பாதாளம், யோசேப்பினுடைய வாழ்க்கையில் எத்தனை சேற்றில் இருந்ததான அனுபவம், எத்தனை சிறையிருப்பின் அனுபவம், எல்லாவற்றின் நின்றோம் ஏற்ற வேளையில் அந்த யோசேப்பை கர்த்தர் மீட்டெடுத்தாரா? மீட்டெடுத்தாரா? அப்போ நமக்கு ஒரு மீட்பர் உண்டு. அவர் நம்மளை மீட்டெடுப்பார். அல்லேலூயா. அப்போ நமக்கு அவர் மீட்பை வைத்திருக்கிறதுனால, நமக்கு ஒரு மீட்பு உண்டு என்கிற காரணத்தினால கர்த்தர் சொல்றாரு, பயப்படாத நீ வெட்கப்படுவதில்லை, நானாத நீ லட்சியம் அடைவதில்லை, உனக்கு மீட்பு உண்டு. அல்லேலூயா. மூன்றாவது 6வது வசனத்தை இப்பொழுது நாம வாசிக்கும் போது, கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயை போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார். கர்த்தர் அழைத்தார். இப்ப அந்த இடத்துல என்னைன்னு போட்டு நம்ம எல்லாரும் சொல்லுவோமா? என்னை கர்த்தர் அழைத்தார். விசுவாசத்தோடு சொல்லுங்க பார்க்கலாம். என்னை கர்த்தர் அழைத்தார். எனக்கு வாழ்க்கை கொடுக்கும்படி, என்னை மீட்டெடுக்கும்படி என்னை அழைத்திருக்கிறவர் கர்த்தர். என்னை அழைத்திருக்கிறவர் கர்த்தர். ஆமாங்க. இன்னைக்கு இவ்வளவு காரியங்களையும், இத்தனை அனுபவத்திலையும், இவ்வளவு பாஸ்ட்லையும்
நம்ம இன்றைக்கு ஒன்றை தெரிஞ்சு கொள்ளணும். என்னன்னா, நான் ஏதோ மனிதனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, மனிதனால் அழைப்பை பெற்ற ஒரு ஆளு கிடையாது. என்னை அழைத்திருக்கிறவர் கர்த்தர். என்னை அழைத்திருக்கிறவர் கர்த்தர். என் வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணது என்னை அழைத்த தேவன். என்னை அழைத்திருக்கிறவர் கர்த்தர். என் வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணியிருக்கிறது அவர் தான். சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணியிருக்கிறது அவர் தான். அல்லேலூயா. நமக்கு வாழ்க்கை உண்டு, மீட்பு உண்டு, மூன்றாவது அழைப்பு உண்டு. அதை மறந்துடாதீங்க, ஒரு நாள் மறந்துடாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போகிறதான சூழலை பார்த்து என்னடா இப்படி இருக்குன்னு கேட்கும் போதெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? எனக்கு ஒரு அழைப்பு உண்டு. என்னை கர்த்தர் தான் அழைச்சிருக்கிறாரு. எனக்கு கர்த்தர் தான் அழைச்சிருக்கிறாரு. அவர் எனக்கு வாழ்க்கையை கொடுப்பார். எனக்கு கர்த்தர் தான் அழைச்சிருக்கிறாரு. அவர் என்னை மீட்டெடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அப்படியே யோசேப்பினுடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. Who called Joseph? Who called Joseph? யோசேப்பை அழைத்தது யாருங்க? யோசேப்பை அழைத்தது யாரு? இளம் வாலிபனா, சின்ன பையனா இருக்கும்போது சொப்பனத்தை கொடுத்தாரு. அப்பவே அந்த யோசேப்பை கர்த்தர் அழைச்சிட்டார். அப்பவே அழைச்சிட்டார். சிங்காசனத்தில் உட்கார வேண்டிய ஆளுப்பா நீன்னு அப்பவே இந்த யோசேப்பை என்ன செஞ்சிட்டாரு? அழைச்சிட்டார். அத்தனை அண்ணன் தம்பி மத்தியிலையும் யோசேப்பை அழைத்த தேவன் யோசேப்புக்கு வாழ்க்கை கொடுத்தார். யோசேப்பை மீட்டெடுத்தார். அழைத்த அழைப்பின்படி யோசேப்பை சிங்காசனத்தில் உட்கார வைத்து அழகு பார்த்த கர்த்தர். அல்லேலூயா. அப்போ இந்த காலை வேளையில் நம்மளை பார்த்து பயப்படாத, நீ வெட்கப்படுவதில்லை, நானாத நீ லட்சியம் அடைவதில்லைன்னு கர்த்தர் சொல்கிறார்னா, அழைத்த தேவன் அவர் தான். நம்ம மேலே ஒரு அழைப்பு இருக்கு. அதனால அழைத்திருக்கிற தேவன் நிச்சயம் நமக்கு அற்புதம் செய்வார். அழைத்திருக்கிற தேவன் சிங்காசனத்தில் நம்மளை உட்கார வைப்பார். அழைத்திருக்கிற தேவன் மேன்மையான ஸ்தானத்தை நமக்கு வச்சிருக்கிறாரு. அதனால தான் வெட்கப்படாத, லட்சியம் அடையாத. நீ வெட்கப்படுவதும் இல்லை, லட்சியம் அடைவதும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 3 காரணங்களை நான் சொன்னேன். திருப்பி சொல்லுவோமா? 1, நம்ம வெட்கப்படுவதில்லை, லட்சியம் அடைவதில்லை. காரணம், நமக்கு வாழ்க்கை உண்டு. நம்ம வெட்கப்படுவதில்லை, லட்சியம் அடைவதில்லை. காரணம், நமக்கு மீட்பு உண்டு. நம்ம வெட்கப்படுவதில்லை, நம்ம லட்சியம் அடைவதில்லை. காரணம், நமக்கு அழைப்பு உண்டு.